இங்கே ஒருத்தி கல்யாணத்தன்னைக்கு ராத்திரி தன்னுடைய பெட்ரூம்க்கு போறாளா. அந்த இடத்துலயும் ஒரு லெட்டரை பார்க்குறா. என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, அதனால நான் வீட்டை விட்டே வெளியில போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவளோட புது ஹஸ்பண்ட் வீட்டை விட்டே ஓடி போயிடுறான். நிறைய கனவுகளோட அந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சவளுக்கு இது மிகப்பெரிய ஷாக்கா. மாமியாரோ தப்பெல்லாம் என் பையன் மேலதான் இருக்கு, உனக்கோ சின்ன வயசு தான், அதனால நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்களா. ஆனா அவளை உங்களுடைய மருமகளா கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்காம சிங்கிளாவே வாழ்ந்துட்டு இருக்கா. 18 வருஷம் ஓடி போச்சு. வெளிநாட்டுக்கு ஓடி போன அவளுடைய ஹஸ்பண்டோ மறுபடியும் தன்னுடைய தாய் நாட்டுக்கே திரும்பி வரான். தன்னுடைய ஊர்லயே ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல விலைக்கு வாங்கியிருக்கானா. அந்த ஹோட்டல்ல 18 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போன அவனோட ஒய்ஃப் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஹோட்டல்லயே ஒரு லேடி சண்டை போட்டுட்டு நம்மளோட ஹீரோயினை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுடுறாளா. கரெக்டா அவ விலக போகும்போது நம்மளோட ஹீரோ தாங்கி பிடிச்சுக்கிறாரு. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே சைல்டுஹுட் லவ்வர்ஸா. சின்ன குழந்தையா இருக்கும் போது அவளை காப்பாத்திருப்பானா. கவலைப்படாத, நான் பெரியவனானே உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். இப்போ வளர்ந்து பெரியவங்களான பிறகு தன்னுடைய சைல்டுஹுட் லவ்வர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்காம அவ முகத்தை கூட பார்க்காம கல்யாணத்தை அன்னைக்கு அந்த வீட்டை விட்டே வெளியில போயிருந்திருப்பானா. இப்ப 2 பேருமே மிடில் ஏஜுக்கு வந்துடுறாங்க. கல்யாணத்தப்ப 2 பேருமே ஒருத்தவங்க பார்த்திருக்க மாட்டாங்களா. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் மீட் பண்ணிருப்பாங்க. 2 பேத்துக்குமே யாருன்ற அடையாளம் தெரியாது. ஹோட்டலோட சேர்மன் அப்படின்ற முறையில அவரை கூட்டிட்டு போய் அவர் பக்கத்துல இருந்து எல்லா வேலைகளையும் பார்த்து கொடுத்துட்டு இருக்காள. இப்ப அவரோட அசிஸ்டண்டோ, சார் உங்க அம்மா இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல அவனும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு தன்னுடைய அம்மாக்கு போன் பண்ணி பேசிட்டு இருக்கான். அம்மாவோ போன்ல, டி 18 வருஷம் ஆயிப்போச்சு, இப்பதான் உனக்கு அம்மாவோட ஞாபகமே வந்துச்சா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அவரோ, கவலைப்படாதீங்கம்மா, உடனே உங்களை பக்கத்துக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறானா. இப்பதான் ஒய்ஃப் தான் அப்படின்ற உண்மை தெரியாமலே அவகிட்ட, இதுதான் என்னுடைய சொந்த ஊரு, நான் திரும்பி வந்ததுக்கான காரணமே என்னுடைய ஒய்ஃப்க்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு என் சொத்துல பாதியை அவங்களுக்கு கொடுத்துட்டு போறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றானா. அவளும் தன்னை விட்டுட்டு போன தன்னுடைய ஹஸ்பண்டை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்ப அவளுக்கும் மாமியார் கிட்ட இருந்து கால் வருதா, என்னுடைய பையன் திரும்பி வந்துட்டான், உடனே வீட்டுக்கு கிளம்பி வாமா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்களா. சேர்மனோட கதையும் நம்மளுடைய கதையும் ஒரே மாதிரி ஒத்து போகுதே அப்படின்னு நினைச்சிட்டு தன் ஹஸ்பண்டை பாக்குறதுக்காக வேகமா கிளம்பிடுறாளா. இன்னொரு பக்கம் அவனும் தன்னுடைய அம்மாவை தேடி போறான். நிறைய கிஃப்ட்லாம் வாங்கிட்டு போறானா. ஆனா அவங்களும் அவனை பார்த்தோன்னே அழுதுட்டு இருக்காங்க. 18 வருஷம் ஆயிப்போச்சு, இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. இன்னும் மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லி முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். இனி வாழ்நாள் முழுக்க உங்களை தப்பிக்க விட மாட்டேன், என் கூடயே வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கானா. டேபிள்ல பார்த்தா அவனுக்கு பிடிச்ச நிறைய டிஷ்ஷா சமைச்சு வச்சிருக்காங்களா. இதுக்காகமா இந்த வயசுல போய் எனக்காக இவ்வளவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவங்களும், இந்த டிஷ் எல்லாமே உன்னுடைய ஒய்ஃப் தான் உனக்காக பண்ணி வச்சிருக்காடா அப்படின்னு சொல்ல அவனும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். என்னமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆமாடா, இத்தனை வருஷமும் உனக்காக அவ காத்துட்டு இருக்கா, நீ வந்துட்ட, உடனே அவளை மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னது 18 வருஷமா எனக்காக வேற கல்யாணம் பண்ணிக்காம காத்துட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீங்க புரிஞ்சுக்காம பேசாதீங்க, அவளை நான் லவ் பண்ணவே கிடையாது, நீங்க கட்டாயப்படுத்தினால தான் நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன், அப்படி இருக்கும்போது நான் அவளோட வாழவே முடியாது, நான் இங்க வந்ததுக்கான காரணமே அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு என் சொத்துல பாதி பங்கு கொடுக்கறதுக்காக தாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. அவங்களும் இதை கேட்டுட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. நீ இல்லாத போது என்னுடைய ஒவ்வொரு தேவைகளையுமே அந்த பொண்ணு தான் பார்த்துக்கிட்டா, ரொம்ப நல்லவடா, அவளை நீ இந்த மாதிரி கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க. வெளியில மருமகளும் கதவை தட்டிட்டு இருக்காளா. அவதான் வந்துட்டா போல இருக்கு, நீ போய் கதவை தட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயினோ என்னதான் மிடில் ஏஜுக்கு வந்துட்டாலும் ரொம்ப எங்கா இருக்காளா. ஃபர்ஸ்ட் டைம் தன்னுடைய ஹஸ்பண்டை மீட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு பதட்டத்தோட வாசல்ல காத்துட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு தெரியாது 18 வருஷத்துக்கு முன்னாடி போன தன்னுடைய ஹஸ்பண்ட் தான் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்றதுக்காக வந்த தன் கம்பெனியோட ஓனர் அப்படின்ற உண்மை தெரியாம அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம எப்படி பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.